கும்பகோணத்து பக்கத்துல. ஒப்பிலி அப்பன் என்ன அர்த்தம்? ஒப்பில்லாத அப்பன். ஒப்பு இல்லாதவன், நிகர் இல்லாதவன், இணை இல்லாதவன். அதாவது அந்த காலத்துல எப்படி நம்பி இருந்திருக்கிறாங்க கேட்டா, ஒப்பில்லாத அப்பனாகத்தான் கடவுள் இருக்கணும், அவனுக்கு ஒப்பார் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடாது, அவனை மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது என்று கருதுனதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடவுள் பேரால வழிபாட்டு தலங்கள் அமைச்சிருக்கிறாங்க. எல்லா மார்க்கங்களும் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பாத்தீங்க என்று சொன்னா ஒரு கடவுள் கொள்கை என்பது எல்லா மனிதர்களாலையும், ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுமே, இது என்னன்னு எனக்கு தெரியும், இதை நான் சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னா இதை நான் தான் தயாரிச்சேன், நான் தான் உருவாக்குனேன், அல்ல என்னைய மாதிரி ஒருத்தன் உருவாக்குனேன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நான் இதை வணங்குறேன்னு சொன்னா நானா தானே செய்யறேன். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் இது மனிதனால் படைக்கப்பட்டு விளங்க முடியும் தானே. அதனால ஒரு கடவுள் கொள்கை என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு கொள்கை தான், எல்லாருடைய மனசுல உள்ள கொள்கை தான். பல தெய்வ வணக்கம்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க கூட ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, நம்ம ஓர்மப்படுத்துறதுக்கு தான் இப்படி பிரிச்சுக்கிறோம்னு தான் சொல்றாங்களே தவிர பல கடவுள் இருக்கிறதாக அடிப்படையில் சொல்றது கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமான கொள்கை கிடையாது, ஈஸியான எல்லாருக்கும் புரியக்கூடிய கொள்கை தான். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள இஸ்லாமிய வட்டத்தில இருந்து கேட்ட மாதிரி கேள்வி கேட்டார் அவரு. கொஞ்சம் வெளியே இருந்து கேட்ட மாதிரி கேள்வி கேட்டுக்கணும் வைங்களேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் நம்பர் 3 இல்ல இது சம்பந்தமா கேட்கணுமா மறுபடி? இது சம்பந்தமா ஒட்டி கேட்க போறீங்களா? இல்ல அதுக்கு தான் சொன்னாரு, ஏன்னா இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கு. நீங்க இதுல மக்களுக்கு பயன் கிடையாது, அதாவது என்ன அவங்களுக்கு விளக்குற முகமா, அவங்களுக்கு விளங்குற மாதிரி ஆட்சேபனை சந்தேகம் நல்ல திட்டுற மாதிரி கேட்பீங்களா, போட்டு விளக்கு கேட்கிற மாதிரி கேட்கறீங்க, விளங்குதா? அந்த மாதிரி கேளுங்க. முஸ்லிம் சகோதரருடைய கவனத்திற்கு, நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் வந்தமயமா இருக்காங்க. மோகன், நான் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கேன். நான் 3rd இயர் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி, அமெரிக்காவில் ஜனநாயக ஆட்சி மற்றும் சைனாவில் கம்யூனிச ஆட்சி. இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி இருந்தும் ஊழல்கள், நிறைய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தான் இருக்கு. இதை எப்படி தீக்கலான்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, ஆனா தீர்க்கவே முடியல. அதே பாத்தீங்கன்னா சைனால பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க, தனி மனிதனுக்கு உரிமை கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் அடிபடுது. அதே மாதிரி அமெரிக்கால எடுத்தீங்கன்னா சின்ன பையன்ல இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு தீவிரவாதத்தை வளர்க்குற மாதிரியே இருக்கு. ஆனா என் தெரிந்த சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய ஆட்சி வந்தால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த இஸ்லாமிய ஆட்சி வந்தால் இந்த நிலைமை மாறுமா? இதற்கு ஒரு தக்க பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அழகான அற்புதமான கேள்விதான் கேட்டிருக்காரு. இன்றைக்கு உலக நாட்டில் எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் தலை விரிச்சு ஆடுது. இதை யாருமே மறுக்க முடியாது, கண்ணுக்கு முன்னாடி தெரியத்தான் செய்யுது. இந்த நாடு அந்த நாடுலாம் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இஸ்லாமிய ஆட்சி முறை வந்தா அது தீர்வு தரும்னு சொல்றாங்களே, அது சரியா எப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல நீங்க விளங்கிக்கணும், இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னா முஸ்லீம்கள் செய்கிற ஆட்சி என்று அர்த்தம் இல்லை. முஸ்லீம் செய்கிற ஆட்சின்னு அதுக்கு பொருள் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சின்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்மளை எல்லாம் படைச்ச ஒரு கடவுள் இருக்கிறான், இதை நம்பணும். அந்த கடவுள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய கவனத்திற்கு போகாமல் ஒரு காரியத்தையும் எவரும் செய்ய முடியாது. அவருடைய கவனத்திற்கு படாமல் எந்த காரியத்தையும் எவராலையும் செய்யவே முடியாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை ஆள்வோருக்கு இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அந்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நன்மை தீமைக்காக வேண்டி நிறுத்தி விசாரிக்கப்படுவோம். தப்பு செஞ்சவனுக்கு கடவுள் எக்காரணத்தை கொண்டு கருணை காட்ட மாட்டார், தண்டிக்கத்தான் செய்வார். நல்லது செஞ்சவர்களுக்கு பரிசு தருவார். அவர்கிட்ட வக்கீல் நியமிச்சு வாத திறமையை காட்டி எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. அது மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி நம்பி விட்டார்களே ஆனால்
இந்த நம்பிக்கையோடு நடத்தப்படுகிற ஆட்சிக்கு பேர் தான் இஸ்லாமிய ஆட்சி. வேற ஒண்ணு பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த நம்பிக்கை வந்தா ஊழல் இருக்குமா? நான் கேட்கிறேன், எதனால ஊழல் பண்றான்? நான் ஊழல் பண்ணனா நீங்க என்னடா பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு பண்றான். நான் கலப்படம் பண்றேன், சோதிக்கிறதுக்கு அதிகாரி வர்றாரு, நான் என்ன பண்றேன், அவருக்கு ஒரு பாக்கெட்ல ஒரு கவர்ல 100 ரூபாய் வச்சு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறாரு. இப்ப அவர்கிட்ட நான் தப்பிச்சுக்கிறேன், கவர்மெண்ட்ல தப்பிச்சுக்கிறேன். இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்னு நினைச்சு நான் வந்து கலப்படம் பண்றேன், ஊழல் பண்றேன். லஞ்சம் வாங்குறான், எதுக்கு வாங்குறான்? எவனுக்கு தெரியும்? லஞ்சம் வாங்கினா இப்ப தெரிஞ்சாதான் என்ன பண்ணிவிடுவாங்க? முதல்ல எவனுக்கு தெரியுங்கிற இருமாப்பு. அப்படியே தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணி விடுவான்? நீதிபதிக்கும் கூட இந்த நாட்டில் வேலை இருக்குது, உலகம் பூரா வேலை இருக்குது. ரூபாயை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு தர்றான். 9 கொலையை செஞ்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு காலர் தூக்கி விட்டு வெளியே போக முடியுது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்துக்கும் வேறு எங்க இருக்குன்னு கேட்டா, நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்குது. கடவுளை கூட நம்ம நம்புறோம், எல்லாருமே நம்புறோம், எல்லா மதத்திலையும் நம்புறோம். அவனை ஒரு சூப்பர் பவரை நம்புறது இல்ல, இருக்கு நம்பிக்கிறமே தவிர கடவுளுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்காது நம்ம நம்புனா. மேஜைக்கு கீழே வாங்கினா என்ன, மேல வாங்கினா என்ன? லஞ்சம் வாங்கும் போது மேஜைக்கு மேல வாங்க மாட்டாரு. ஏன் வாங்க மாட்டாருன்னா பாத்துருவானா 4 பேர், மேஜைக்கு கீழே கூடி கொடுன்னு போய் வாங்குறான். அப்ப மேஜைக்கு கீழே கொடுத்தா யாருக்கும் தெரியாது நினைக்கிறான்ல. அப்ப அவன் நினைச்சு பார்க்கணும், இதுக்கு கீழே அவன் பார்ப்பானே, இதுக்கு கீழையும் பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்கிறானே, அவனுக்கு தெரியுமே. இந்த உணர்வு வந்து விடுமையானால் அது வந்து எப்படி லஞ்சம் இருக்கும், எப்படி ஊழல் இருக்கும், எப்படி மக்களுக்கு கேடு செய்வான்? அப்ப இந்த கடவுள் வந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற அடிப்படையில் கடவுளுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒரு காரியம் செய்ய முடியாது. கடவுளுக்கு துரோகம் செஞ்சுட்டு யாரையாவது போய் சாமியார் காலில் விழுந்தா, ஒரு மௌலவி காரில் விழுந்தோம்னா, ஒரு பாதிரியார் காரில் விழுந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் என்ற குறுக்கு வழி எல்லாம் அடைச்சிட்டு, தப்பு செஞ்சா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன், கடவுள் சொல்றாரு, இதை நான் நம்புறேன்னு சொல்லி நடந்து பாருங்க, தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? அதான் விஷயம். பாகிஸ்தான்ல முஸ்லீம் தான் ஆட்சி பண்றான், ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை அவன்கிட்ட இல்ல. பாகிஸ்தான்ல இருக்க, பாகிஸ்தான்ல செஞ்சலான்னு கேட்க கூடாது. பாகிஸ்தான் நடக்கிற இஸ்லாமிய ஆட்சியா? முஸ்லீம்ங்கிறவன் ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கான தவிர அது இஸ்லாமிய ஆட்சி இல்ல. நம்ம நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் எப்படி கடவுளை பற்றி ஒரு வீக்கா இடம் போட்டிருக்கிறாங்களோ அப்படித்தான் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலும் இடம் போட்டிருக்கிறான். எவன் ஒருத்தன் இந்த மாதிரி கடவுளை நம்புறானோ அந்த மாதிரியான ஆட்கள் கையில ஆட்சி இருந்தால் மட்டும்தான் ஒளியும். இல்லைன்னு சொன்னா ராணுவம் தேசத்தினுடைய பாதுகாப்பு மேற்றையே ஒரு பாட்டில் விஸ்கிக்கு வித்துட்டு போயிடறான். எதனால விக்கிறான்? வித்தான பார்த்தோமே, பேப்பர்ல பார்த்தோம்ல, ஒரு பாட்டில் விஸ்கிக்காக வேண்டி நாட்டினுடைய ரகசியமே ஓடி போயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? என்னடா பண்ணுவீங்க? ஆனா அப்ப பண்றவங்க இருக்கான்னு தெரியணும்ல. யாருக்கும் தாட்சியம் பார்க்க மாட்டான், எல்லாரும் அவனுக்கு அடிமை, அவன் தான் எஜமானு, யாருடைய சிபாரிசுலையும் ஜெயிச்சிட முடியாது. இப்படி ஒரு சூப்பர் பவர் இருப்பதாக கடவுளை பத்தி நினைச்சு பாருங்க. கவர்மெண்ட்லயும் ஊழல் குறைஞ்சிடும், உங்க வாழ்க்கையில குறைஞ்சு போயிடும். நீங்களே ஏமாத்த மாட்டீங்க, நீங்களே நல்லவனா மாறிடுவேன், நான் நல்லவனா மாறி போயிருவேன், எல்லாருமே நல்லா ஆயிடலாம். இதுதான் அதுக்கு அடிப்படை. இந்த அடிப்படை இல்லாம எந்த சட்டத்தினாலையும் ஒண்ணு பண்ணிட முடியாது. வேற டோக்கன் நம்பர் 2, கொஞ்சம் வெளியில உள்ள சகோதரருடைய கவனத்திற்கு, உங்க டிவியை வந்து சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து எல்லாம் உள்ள நுழையில நினைச்சீங்களாக்க இங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு இடைஞ்சல், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் அமைஞ்சிரும். அதனால வெளியில உள்ள சகோதரர்கள் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறீங்க. இன்ஷால்லா ஒரு 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு சரி பண்ணி தந்துருவாங்க. என் பேர் ஆண்டனி, வல்லம், சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம். அங்கேருந்து வந்திருக்கேன். இணையத்தில் பத்தி எனக்கு ஒரு சந்தேகம். மக்களுக்கு இறை கொள்கை சொல்வதற்காக இறைவன் காலத்திற்கு தகுந்தாற்போல் இறை தூதர்களை அனுப்பப்பட்டார்கள். அவங்களுக்கு இறை வேதம் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த வேதம் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டதுனால இறைவன் வந்து புதிதாக வந்து நபிகள் நாயகம் மூலியமா நம்ம மக்களுக்கு வந்து வேதம் கொடுத்தாரு. இந்த இறை வேதத்துல மறுமையில இணை வைத்தலுக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சம்பந்தமா இணை வைத்தலை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர வேறு பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. இது இஸ்லாத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னா சரிப்பட்டு வரும். இஸ்லாத்தே தெரியாத ஒருத்தன் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு எப்படி இந்த தண்டனை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பண்ணாமலே இருந்திருப்பான். இப்போ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் வேணா ஹராமாக்கப்படலாம். ஆனா இவங்களுக்கு இப்ப ஆதிவாசி இருக்கிறான், ஆதிவாசி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத, அவன் இணை வைத்திலே தான் கடைபிடிச்சிட்டு இருக்கான். அடுத்ததா அந்த குருமார்கள், சாமியாரு,
இந்த போலி சாமியார் இவனுங்களாம் என்ன செஞ்சிட்டு இருக்கானுங்க, இந்த மக்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க தான் கடவுளோட செக்ரட்டரி மாதிரியும் இவனுங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண போற மாதிரி இவனுக்கு பண்றாங்க. இவனுக்கு வேணா சொர்க்கம் ஹராமாக்கப்படலாம். அந்த மக்கள், பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்தியாவில தான். உலகத்துல 1/3 பங்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. மீதி 2 பங்கு, ஒரு 600 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 200 கோடி இஸ்லாமியர்கள்னா மீதி 400 கோடி மக்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பகுத்தறிவு இருக்கா, இணையத்தலை பற்றி சந்தேகம் பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இது சம்பந்தமா இன்னொரு வசனம் ஒண்ணு இருக்கு.